எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சொர்க்கத்தில் பிறவிகள் கிடைக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? பாருங்களேன், இப்ப நம்ம ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றோம். ஒவ்வொருத்தரும் ராஜயோகம் கத்துக்கிறவங்க எல்லாம் மன்மனா பவ தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நிறைவு செய்யறோம். ஆத்மாவில் இருக்க பாவம் எரிக்கிறோம். ஸோ பரமாத்மா என்ன சொல்றாரு, நீங்க உங்க முயற்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொர்க்கத்துல என்ட்ரி கிடைக்கும். யார் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்களோ திரேதாயுகத்தோட கடைசி பிறவிக்கு வரலாம். யார் 100% பண்ணுறாங்களோ 100% பாவம் அழிச்சிடுறாங்களோ சத்தியுகத்தில் முதல் நாள்லேருந்து வரலாம் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஓகே, இது அவர் சொல்கிறது. கிடைக்கும்ன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? ஏன்னா நம்ம அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க பிறவி எடுத்துருக்கோன்னு. ஆனால் அங்கே போய் பிறவி எடுக்கும்போது நம்ம சங்கமம்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தோம், பரமாத்மா நினைவு பண்ணோன்றது அங்கே மறந்துடும். ஸோ கிடைக்கும்ன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? எப்படி நம்புறது? எனக்கு இந்த சந்தேகம் வந்தது. ஓகேவா? ஸோ உடனே அதை பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன், ஞான மரணம் பண்ணேன். ஏன்னா நிறைய ஆத்மாக்களும் கேட்குறாங்க. இவர் தான் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜயோகத்திலே வேற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, மக்களுக்கு சொல்கிறேன், பிரம்மா உடல்ல பரமாத்மா வந்ததே பிரம்மா அவரா சொல்றத நீங்க சிவன் சொல்றதா சொல்றீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு. அதே மாதிரி தாதி உடல்ல வர்றது இந்த சாமி பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலா அது அவங்க கருத்து தான் சொல்றாங்க, இது இறைவன் சொல்லலை. இப்படியும் ஒரு கருத்து இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது இங்க முயற்சி பண்ணுங்க, மாங்கன்னு வழங்க, உங்களுக்கு சத்தியம் தெரியாதான் கிடைக்கும். ஏன்னா அங்க போய் வெரிஃபை பண்றதுக்கோ ப்ரூஃப் பண்றதுக்கோ யாரும் இங்க இல்லை. அப்படி இருக்கும்போது சத்தியுகத்துல திரேதாயுகத்துல பிறவிகள் கிடைக்கும்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அதை தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்னு பார்ப்போம். நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம எல்லாம் ராஜயோகிகள்னு தெரியும். அதாவது 7 டிஸ்கோர்ஸ் முடிச்சிருக்கிறோம். இந்த ராஜயோகம் சொல்லக்கூட ஸ்ரீமத் உயர்ந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். முக்கியமாக 4 விஷயம் பண்ண சொல்றாரு. அமிர்த வழியில இருந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்ய சொல்றாரு. 4 பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் படிக்கணும். வாணி முரளின்னு சொல்றோம், அதை படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணணும். அதாவது இங்கே சொல்லக்கூடிய சிஸ்டம் இருக்கு. அது என்ன சிஸ்டம்னா, நீங்கள் தூய்மையாக வாழணும், சாத்விக உணவு சாப்பிடணும், வெங்காயம் போட்டு சேர்த்துக்க கூடாது, இப்படி நிறைய சிஸ்டம் இருக்கு. போய் சொல்லக்கூடாது, அப்படி நிறைய இருக்கு. இதுதான் ஸ்ரீமத். அப்புறம் சேவை. எனக்கு இந்த நாலேஜ் கிடைச்சிருக்கு, நான் அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். இந்த 4 விஷயத்த இன்னையிலேருந்து சரீரம் ஓடுற வரைக்கும் நம்ம பண்ணோம்னா சத்தியத்தில் முதல் நாளில் வரலான்னு பரமாத்மா சொல்றாரு. இதுக்கான இது அவர் கொடுக்குறாரு கேரண்டி. எப்படி நம்புறது? எப்படி நம்புறது அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சதுல எனக்கு கிடைச்ச ஒரு பாயிண்ட் பாருங்களேன். இங்க உள்ள வந்ததுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, 63 ஜென்ம பக்தி அப்படின்றான். நான் இந்த சிஸ்டம்குள்ள 16 வருஷம் ஆகும். நான் எதுக்கு வந்தேன் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் உங்களுக்கு. நிறைய கடன் தொல்லை இருந்தது, அது போகணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. அதுக்கு மெடிடேஷன் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த எண்ணங்களோட தான் நம்ம வரோம். வந்த உடனே தான் இவங்கெல்லாம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க, இது நீங்கள் 63 ஜென்ம பக்தி பண்ணதுனால தான் உங்களுக்கு கிடைச்சிது. நீங்கள் இறைவனை நினைச்சா நீங்கள் சத்தியுகத்துக்கே வந்துடுவீங்க. திரேதாயுகத்துக்கு சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. நம்ம அன்னைக்கு பக்தியில் என்ன சொர்க்கம் எங்கேயோ இருக்குது, நரகம் எங்கேயோ இருக்குது, அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்மளுக்கு இதே பூமியில் சொர்க்கம் வரும் இப்படிலாம் புதுசு புதுசாக சொன்னாங்க. என்ன சொல்ல வரேன்னா, பரமாத்மா சொல்லிதான் நமக்கே ஞாபகம் வருது, நம்ம தான் 63 ஜென்மம் பக்தி பண்ணோம். அதனாலதான் உங்களுக்கு ராஜயோகம் கொடுத்தான்னு யார் சொல்றா? பரமாத்மா சொல்ற. பாருங்க, நம்ம பக்தி பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஜென்மத்துல பக்தி பண்ணியிருந்தா கூட, நான் இந்த மாதிரி பக்தி பண்ணிட்டே வந்தா ஒரு நாளைக்கு எனக்கு இறைவனோட நாலேஜ் கிடைக்கும், அதனால நான் சத்தியகுத்திரைக்கு வரப்போறேன்றது பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிறவியும் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. இந்த பிறவி எடுத்தோம், வாழ்ந்துட்டு இருந்தோம், திடீர்னு நமக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது. அவர் சொல்ற, நீ தான்ப்பா 63 ஜென்மமா பக்தி பண்ண அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. நமக்கு ஞாபகம் இருக்கான் 63 ஜென்ம பக்தி பண்ணோன்றது? இல்லைல்ல. அப்போ பரமாத்மா நம்மள அப்படியே டீல்ல விடுறதா இருந்தா, அதாவது பா இவன் பண்ணியிருக்கான், இவனுக்கே தெரியாது, ஸோ இவனுக்கு கூப்பிடவே வேணாம், உள்ளுக்குள்ள சேர்த்துக்கவே வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா நமக்கு இது நாலேஜ் கிடைச்சிருக்காது இல்லை. அப்போ கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அவரும் சத்தியசந்தமா நடந்துக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்றோம்? சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ உலகத்திலே பெரிய சத்தியம் என்றது சிவன் தான். ஓகே, அவர் சொல்லிதான் நமக்கே தெரியுது. நம்ம தான் 63 ஜென்மமா பக்தி பண்ணியிருக்கிறோம், அது ஆழ்ந்த பக்தி செய்திருக்கிறோம். உலகத்துல நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்மள மாதிரி பக்தி பண்றதுக்கு நம்ம பிறவிகளே கிடையாது. நீங்க 63 ஜென்மம் பக்தி பண்ணாதான் ராஜகம் கத்துக்க முடியும். இப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறவிகள் கம்மி. கிறிஸ்துவர்களுக்கு 40 பிரிவு இருந்தால் பெரிய விஷயம். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியே மொத்தம் 2000 வருஷம் தான்.
புரியுதுங்களா? அப்போ ஒருத்தர் 50 வருஷம் ஆயுஸ் வாழ்ந்தா எவ்வளவு பேர் எடுக்க முடியும்? 40 தான் எடுக்க முடியும். இப்போ 40 பிரிவுல பக்தி பண்ணா கூட 63 ஜென்ம பக்தி பண்ண முடியாது இல்ல. இஸ்லாமியர்கள் வந்து 2500 இயர்ஸ் வராங்க. அதை டிவைட் பண்ணிக்கலாம் 50ஆல எவ்வளவு பிரிவு வரும்? அவ்வளவு பெரிய அவங்களும் 63 ஜென்ம பக்தி பண்ண முடியாது இல்ல. அப்ப நம்ம தானே பண்ணியிருக்கோம். அப்ப இத பரமாத்மா ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காருல்ல. அவர் சொல்லிதானே நமக்கே தெரியுது நம்ம 63 ஜென்ம பக்தி பண்ணோன்னு. அப்போ எல்லாம் மறந்து போய் எல்லா பிறவிலும் பக்தி பண்ண மாதிரி இந்த பிறவிலும் பக்தி பண்ண ஆரம்பிச்சோம். டகால் ஒரு நாள் 63 ஜென்ம பக்தி கோட்டா முடிச்சிட்டோம். நமக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது. அப்போ இறைவனே சொல்றாரு, நீ தான் 63 ஜென்ம பக்தி பண்ண, அதனால பிடிச்சிக்கோ, ராஜயோகம் பிடிச்சிக்கோ, நீ எந்த அளவுக்கு நினைவு பண்றியோ அந்த அளவுக்கு நான் அங்க தரேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ ஒண்ணுமே ஞாபகம் இல்லாம பல பிரிவுகள் எடுத்து 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 இந்த கடைசி பிரிவுக்கு வந்த நம்மள ஞாபகப்படுத்தி உள்ள சிஸ்டம் உள்ள கொண்டு வர பரமாத்மா சத்தியகுந்திரத்தை அனுப்ப மாட்டாரா? அங்க பிறவிகள் எடுக்கிறது கம்மியாவது கூடுறதெல்லாம் அது நம்ம எஃபர்ட்டை பொறுத்து இருக்கு. ஆனா அது கொடுக்கறதுன்றது இவர் பரமாத்மா சொன்னது வந்து எப்படி நம்பலாம்? இப்ப இதை கொடுத்ததை நம்பலாம். எதை நம்பலாம்? இப்ப கண் முன்னாடி நம்ம சிஸ்டம்ல இருக்கோம்ல, இதை வச்சு நம்பலாம். ஏன்னா நமக்கு தான் தெரியாதது என்னன்னா 63 ஜென்மம் பக்தி பண்ணியிருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. 63 ஜென்மம் பக்தி பண்ணா ஒரு காலத்துல ராஜயோகம்னு ஒரு நாலேஜ் கிடைக்கும், அதனால நம்ம சத்தியகுந்திர பக்தி பண்ற காலகட்டத்திலும் தெரியாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டா ஞாபகப்படுத்துறாரு இறைவன் தான் இந்த நேரத்துல நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஸோ இதை இறைவன் கரெக்டா உங்களை என்ன ஞாபகப்படுத்துனதுனால அங்க கொடுக்கறதையும் கண்டிப்பா கொடுப்பாரு. எப்படி அடுத்த ஒரு ரீசன் எப்படி நம்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான் பக்தியில வந்து சொர்க்கம் வேற எங்கேயோ இருக்கு, நரகம் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சு உட்காந்து இருந்தோம். பரமாத்மா வந்து என்ன சொல்றாரு, இதே பூமி தான் ஒரு காலத்துல சொர்க்கமாகவும் ஒரு காலத்துல நரகமாகவும் இருக்கும். சத்தியுகத்திரேதான் இந்த பூமியில சொர்க்கம், துவாபர கலியுகம் இந்த பூமியில நரகம். இப்ப உச்சகட்ட நரகத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க நினைவு பண்ணுங்க, 100க்கு 100 நீங்க பாஸ் ஆகுங்க. உங்களுக்கு தேவையான 33 கோடி பேர் சத்தியகுந்திரே வர வேண்டிய ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காக இந்த உலகம் அழியும். அப்படின்னா இங்க இருக்க ஜனத்தொகை எல்லாரும் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். பிரளயம் வராது. பிரளயம்னா 100% டிஸ்ட்ரக்ஷன் அப்படி வராது. 99.99% ஆயிடுவாங்க. எல்லாம் கொசு கூட்டு மாதிரி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். டெல்லியில் மட்டும் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அங்கிருந்து சத்தியகம் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஏன் இப்ப விநாசம் ஆகுது? நமக்கு சத்தியகம் இந்த பூமியில தர்றதுக்காக தான் நடக்குது. கண்ணு முன்னாடி பாக்குறோம், ஈரான் அமெரிக்கா அடிச்சுக்கிறாங்க. கரெக்டா? அடி துவம்சம் கிட்டத்தட்ட 21 நாடுகள் போருக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா துருக்கி அங்க ஈரான் வந்து ஒரு மிசைல் அமைச்சிருக்காங்க. நேட்டோ அதை தடுத்துட்டாங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ டர்க்கி மேலே அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை போய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டர்க்கின்றது ஒரு நேட்டோ கண்ட்ரி. ஒரு நேட்டோ கண்ட்ரி மேலே வேற ஏதோ ஒரு கண்ட்ரி அடிச்சிட்டாங்கன்னா நேட்டோ ரூல் படி ஆர்டிகல் 5 படி நேட்டோவே மொத்தமாக கிளம்பி வந்து ஈரான் அடிக்கணும். புரியுதுங்களா? நேட்டோவில் எத்தனை நாடுகள் இருக்கு? அவங்க மொத்தமாக கிளம்பி வந்து அடிச்சாங்கன்னா ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியல் ஸ்ட்ரைக் தான் பண்ண முடியும். ஏற்கனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிக்கிறதே ஈரான் வந்து தாக்கு பிடிக்கிறது இதாக இருக்குது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ஈரான் போரில் ஈரான் வந்து எப்படி இந்த போர் தந்திரம் பண்ணுறாங்க அப்படின்றது. நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து சிவாஜி மகாராஜா இருந்தார். அவர் வந்து கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணார். அப்படின்னா என்னன்னா, மலைக்கு பின்னாடி ஒழிஞ்சுப்பாங்க. அவங்க எதிரிகள் வந்து மலை பக்கத்தில் வர வைப்பாங்க அடிக்கிறதுக்கு. இவங்க எங்கெங்கேயோ போய் ஒழிஞ்சுப்பாங்க பாரு. அவங்க வந்து உள்ளுக்குள்ள மாட்டிப்பாங்க. இவங்க அழைச்சி ரவுண்டு கட்டி போட்டு தள்ளிடுவாங்க. இப்படி தான் சிவாஜி மகாராஜா அன்னைக்கு கொரில்லா அட்டாக்கை வச்சு ஜெயிச்சாங்க. யாரு? அந்த முகல் அவங்கள பற்றி இங்கிலீஷ் அவங்ககிட்டலாம் இப்படி தான் ஜெயிச்சார் அவர். அதே மாதிரி இப்போ ஈரான் என்ன தந்திரம் யூஸ் பண்ணுறாங்க இந்த போரில் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது அலின்னு ஒரு பாக்ஸர் இருந்தார். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்ஸிங்னா அவர் தான் அப்படின்ற காலம் அவங்கள்ட்ட இருந்தது. அவரோட டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க அப்படின்றாங்க. அப்படி என்ன பண்ணுவார் முகமது அலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங்னா நீ எங்கள் அவர் முகத்தில் குத்தணும், அவர் இவர் உங்களை குத்தணும், அதுதான் பாக்ஸிங்க. முகமது அலி என்ன பண்ணுவாராம், யூக்கலான ஒரு பார்ட்டிசிபேட்னு வச்சுக்கோங்க, அவரும் பயங்கரமான திறமையானவர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சண்டை வந்து ரொம்ப வீரியமாக தானே போகும். ஸோ அவர் அடிக்க விடுவாராம். எவ்வளோ அடி அடிக்கிறே அடிச்சுக்கோ, எல்லாம் அடி வாங்கிப்பார். இதே அடி வாங்குறாருன்னு வச்சுன்னா, என்னதான் இருந்தாலும் அடி அடி அடிச்சேன்னா நம்ம அடி கொடுக்குறோன்னு ஒரு சமயம் டயர்ட் ஆகிடுவான்ல. இதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு போகும்ல பாக்ஸிங்கில். அவர் டயர்ட் ஆயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தான் இவர் திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பார். டம்மு டிம்மு டம்மு டிம்மு கொடுப்பாரு, அவனை வீழ்த்திடுவார். இது வந்து முகமது அலியோட டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் இவங்க பண்றாங்க. யாரு? ஈரான் பண்றாங்க.
ஈரான் வந்து ஒரு ட்ரோன் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, $20,000 வச்சுக்கோங்க. அதை அழிக்கிறதுக்கு மில்லியன் கணக்கில் இருக்கிற ஒரு மிசைலை தான் அவங்க அமெரிக்கா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது இவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, $1,00,000 பொருளை வச்சு இவங்க அடிக்கிறாங்கன்னா அவன் $40,00,000 இல்லை $50,00,000 பொருளை வச்சு தான் தடுக்க வேண்டியது. அப்போ யாருக்கு செலவு அதிகம்? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு தான் செலவு அதிகம். அப்போ இப்போ ஈரானுக்குள்ள சுற்றி பாம்புக்கு எல்லாம் போட்டுங்கிறாங்க. ஆனால் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பு சாதனங்கள்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இதாக வந்தால் தடுக்கிறதுக்குன்னு வச்சுருக்காங்கல்ல. இஸ்ரேல் வந்து அயன் டோம்னு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் டேவிட் ஸ்லிங்குன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, இவங்க வந்து பேட்ரியாட்னு ஒன்று வச்சுருக்காங்க அமெரிக்காக்காரங்க. இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குல்ல. இப்போ அமெரிக்காக்கெல்லாம் வந்து நான் ஒரு எல்லா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ரியாட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 600 எண்ணெய் தான் இவங்களால தயாரிக்கவே முடியும். அவ்வளோதான் கெப்பாசிட்டி யாருக்கு? அமெரிக்காவுக்கு. அதில் கொஞ்சம் யாருக்கு கொடுத்துட்டாங்க? ஏற்கனவே இது யுக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் சண்டை போடுறதுனா அங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லி யுக்ரைனுக்கு கொடுத்தாங்க. யுக்ரைன் அதை வச்சு சண்டை போட்டுருக்காங்க. இப்போ வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் தன்னை காப்பாற்றிக்கணும்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போது இந்த வருஷம் 600ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். எல்லாமே ஒரு 100 யுக்ரைனுக்கு கொடுத்தாச்சு, ஒரு 100 இவனுக்கு கொடுத்தாச்சு. நான் இவங்ககிட்ட இருக்குது பாக்கி எவ்வளோ 400 தானே. இது எல்லாத்தையும் தூக்கி இங்கே வந்து வச்சுக்க முடியாதுல்ல, எந்தெந்த கண்ட்ரிக்கு கொடுக்கணும் வாங்கலாம். அப்போது இனி ஒன்றுனா அடுத்த வருஷம் ப்ரொடக்ஷனில் தான் இவங்க பாக்கி 600 வரும். இதே மாதிரி டேவிட் ஸ்லிங்ன்றது அது மாதிரி வேற ஒரு தடுப்பு சாதனம் தாடு THAADன்னு ஒன்று இருக்குது. அது வந்து வருஷத்துக்கு 200 தான் தயாரிக்கிறான். அப்போது யோசிச்சு பாருங்களேன், இவன் ஒரு 20,000 ட்ரோன் அனுப்புவான். அதை தாடை வச்சு தான் தடுக்கணும், அதை வச்சு தான் பேட்டேட்டை வச்சு தான் தடுக்கணும், எல்லாத்துக்கும் மில்லியன் கணக்கில் ரூபா போட்டு தான். அப்போது ஒரு வேளை இந்த போர் வந்து இன்றைக்கி வந்து நான் வீடியோ போடும்போது 5வது நாள் போர் நடந்துட்டு இருக்கிறது. இப்போ 5 நாளில் எவ்வளோ ஏவுகணைகளை அனுப்பிச்சிருப்பாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அப்படின்னா என்ன? அவ்வளோ ஏவுகணை காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஸ்டாக்ல தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அப்போது இவன்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆல்மோஸ்ட் 80% ஓகே 90% தீர்ந்துச்சுன்னு ஒரு நிலைமை வரும்ல. அந்த டைமில் இவனோட மிசைல்லாம் அணுக ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க. யாருது? ஈரான்து துவம்சம் எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லா அடியும் வாங்கிக்க வேண்டியது யாரு? அந்த நம்ம சொன்ன மாதிரி முகமது அலி வாங்கிக்கிற மாதிரி எல்லா அடியும் வாங்கிக்க வேண்டியது. அவன் வீக் ஆகிட்டான்னு தெரிஞ்சு டமால் திருப்பி அடிக்க வேண்டியது. அப்போ இவன் திருப்பி அடிக்க யார்? அவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஈரான் ஃபாலோ பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். சார் அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். நம்ம சப்ஜெக்ட் என்னென்னா, சொர்க்கத்தில் பிறவிகள் கிடைக்கும்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம்னா, நம்ம இன்னைக்கு ராஜயோகியாக இருக்கிறது உத்தரவாதம். நம்ம ராஜயோகியா ஆனதே இறைவன் சொல்லி தான் நமக்கு தெரியுது. அதாவது நம்ம 63 ஜென்ம பக்தி பண்ணியிருக்கோம்னு தெரியுது, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம்னு தெரியுது, அதோடைய பலனாக தான் இங்கே கொடுத்துருக்குறாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொர்க்கத்தை பாருங்க, 7 நாள் கோர்ஸ் முடிச்சாவே திரேதாயகத்தோட கடைசி பிறவி கேரண்டீடு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நீங்கள் சிஸ்டம் வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு மேற்பட்ட பிறவிகள், நிறைய பிறவிகள் வேணும்னா நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ சொர்க்கத்துக்கு போவோமா போக மாட்டோமா அப்படின்ற கேள்வி வர்றதே வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. நமக்காக தான் சொர்க்கமே படைக்கப்படுது. அதனால தான் இந்த கலியுகம் முடிக்கவே போடுது. அதனால தான் உலகப்போர் 3 நடக்க போகுது. அதனால தான் ஜட்ஜ்மெண்ட்டே வரப்போகுது. ஸோ இவ்வளோ கண்ணு முன்னாடி இருக்கும்போது சொர்க்கம்னு ஒன்று வருமா அப்படின்ற கேள்வி வர்றது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஓகே, ஒரு தகவல் பாருங்களேன், நம்ம யூடியூப் சேனலில் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் தமிழுக்கு. இதில் ஒரு புது அடிஷன் என்னென்னா, நம்ம இதே யூடியூப் சேனலில் இதே பிளேலிஸ்ட்டில் நீங்கள் தமிழ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் போய் ஆடியோ ட்ராக்குன்னு வந்து ஹிந்தின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாட்டே வந்து ஹிந்தியில் பாட ஆரம்பிச்சிடும். ஹிந்தி டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்காக பாடும். அதையே நீங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி கன்னடான்னு போட்டிங்கன்னா கன்னடத்தில் பாடும். அதே தெலுங்கில் போட்டிங்கன்னா தெலுங்கில் பாடும். ஸோ எல்லா டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் பண்ணலை, இந்த பெங்களூருக்கு தம்பி தான் பண்ணார். அவர் சொன்னார், அண்ணா நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன்னாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பா பண்ணுங்கன்னு. நான் எது உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து நாங்கள் தெலுங்கு, நீங்கள் நல்லா வீடியோலாம் போட்டு கலக்கலாக பண்ணியிருக்கீங்க, ஆனால் தமிழ் தானே பண்ணியிருக்கீங்க. தமிழ் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் நீங்கள் போய் ஆடியோ மாற்றி விட்டிங்கன்னா அது தெலுங்கு மாதிரியே ப்ளே ஆகும். பக்காவாக தெலுங்கு தான். ஏன்னா சீன்ஸ் எல்லாம் ஒன்று தானே, ஒரே பாட்டு தான், வேறு பாஷையில் தானே கேட்க போகுது. உங்களுக்கு அதே உங்கள் தெலுங்கு பாட்டே ஃபுல்லாக கேட்கும், கன்னட பாட்டே ஃபுல்லாக கேட்கும், ஹிந்தியில் ஃபுல்லாக கேட்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ இதே வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். உங்ககிட்ட யார்கிட்டயாவது வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜில் வந்து அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு மலையாளம் கிடைக்கல, நான் கேட்டுட்ருக்கேன் மலையாள ஆத்மாக்கிட்ட.
அவங்க நான் யூடியூப்லேயே பார்த்தது மலையாளத்தில் 2 சாங் தான் இருக்குது. 2 சாங்கும் ஹிந்தி சாங் தான் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அவங்க இது வரைக்கும் மலையாளத்தில் டிராஃபிக் கண்ட்ரோல் சாங் உருவாக்கலை அப்படின்றது எனக்கு தெரியல. இல்லை நம்ம கண்ணில் இது வரைக்கும் படலையா அப்படின்றதும் தெரியல. கிடைச்சா கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது மதர் டங்கு. எல்லாத்துக்கும் பண்ணுறேன், இது பண்ணாமல் விட்ருவேன் வேணாம். ஸோ இது கண்டிப்பாக நான் யோசிப்பேன். ஸோ உங்களுக்கு யாருக்கா கிடச்சுன்னா பாருங்கள். ஸோ அது இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நிறைய ஆத்மாவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு சந்தோஷம். நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணுறதே இதுக்கு நிறைய ஆத்மாக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.